தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கணமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற அந்த ஐக்கியத்திலிருந்து தேவ ஊழியர்களாகிய உங்களுக்கு தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை சிறு சிறு பகுதிகளாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். இந்த நாட்களிலே எபிரேய நிருபத்திலிருந்து தொடர்ந்து சிறு சிறு பகுதிகளாக உங்களோட கூட கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அருமையான முறையில் ஆழமான முறையில் நமக்கு தெளிவு உண்டாகும்படியாக எழுதப்பட்ட ஒரு நிருபந்தான் எபிரேய நிருபம். அந்த நிருபத்திலிருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த நாட்களிலே அதனுடைய தொடர்ச்சி செய்தியாக தொடர்ந்து ஒரு சிறு சிறு பகுதிகளாக அந்த எபிரேய நிருபத்திலிருந்து உங்களுக்கு தொடர்ந்து வித்தியாசங்களை காட்டுவதற்காக சொல்ல ஆசைப்படுகிறேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு எபிரேயர் 6 அதிகாரத்தை நம்ம சிறு தியானமாக தியானிக்க போகிறோம். இந்த 6 அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா, ஆகையால் கிறிஸ்துவ பற்றிய சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், 2ஆம் வசனம் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயந்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக என்று இங்கே சொல்லப்பட்டது கவனிங்க. அதாவது பொதுவாக ஆர்சி சபைக்கும் சிஎஸ் புரோட்டஸ்டாண்டு சபைகளுக்கும் வேறுபட்டு சபையாக பூரண சத்தியத்தை சொல்லக்கூடிய உபதேசங்களை சொல்லக்கூடிய புல் காஸ்பல் என்று அழைக்கப்படுகிற பூரண சத்தியம் என்று சொல்லுகிற இந்த பெந்தேகோஸ்து அமைப்புகள் இந்த புல் காஸ்பல் பூரண சத்தியம்னு சொல்லி அந்த 2 அமைப்புகளிலிருந்து ஜனங்களை இங்கே பிரித்து பூரணத்தை தான் நாங்கள் சொல்ல போகிறோம், பூரணத்தை இது பண்ண போகிறோம், அடிப்படை சத்தியம் என்று சொல்லி இங்கே சொன்ன மாதிரி மூல உபதேச வசனங்கள் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், மனம் திரும்புதல், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், மரித்தோர் நியாயந்தீர்ப்பு, நித்திய உயிர்த்தெழுதல், நித்திய நியாயந்தீர்ப்பு என்று அஸ்திபாரம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதையே புரோட்டஸ்டாண்ட் சபையில் விசுவாச பிரமாணத்தில் வாசிக்கிறது உண்டு, வாசிப்போடு நிறுத்துகிறாங்க. இவங்க அதை விளக்கி செயல்பாடாக சொல்கிறாங்க. அதான் பெந்தேகோஸ்து சபைகள்னு சொல்லி ஆழமான சத்தியம் சொல்லுவாங்கன்னு எத்தனையோ பேர் அதில் கன்வெர்ட் ஆகுறாங்க, சபைகள் மாறுறாங்க, அந்த அடிப்படையில் அங்கே மாறுறாங்க. ஆனால் அதில் என்ன போட்டிருக்குன்னா, அந்த அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல், போட்ட அஸ்திவாரத்தையே திரும்ப போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சொன்னதே சொல்லும் கிளிப்புள்ள மாதிரி நாங்கள் புல் காஸ்பல் பூரண சத்தியம் சொல்கிறோம்னு எத்தனையோ சபைகளில் அது போர்டுலேயே விளம்பரமாக பிளாக்கில் போட்டுப்பாங்க, பூரண சத்தியம் புல் காஸ்பல் என்று சொல்லுவாங்க.
அதை திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த குண்டா சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுற மாதிரி அதுக்குள்ளேயே தான் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே அப்போஸ்தலர் என்ன சொல்கிறாங்கன்னா, பூரணராகும்படி கடந்து போவோமாக என்று. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பூரணராகும்படி கடந்து போகிறத விட்டுட்டு பேக்கில் பின்னாடியே போய் பழைய ஏற்பாட்டுக்கு போயிடுறாங்க. கிறிஸ்துவ பற்றிய மூல உபதேசம் அஸ்திபாரத்தை போட்டவங்க அதில் தான் வீடு கட்டணும், செவுறு கட்டணும். அதில் வந்து செவுறு கட்டி மாடி ஏற்றணும், அதுக்கு பிறகு இன்னொரு மாடி அப்படியே மாடி ஏற்றிக்கிட்டே போகணும். அந்த அஸ்திபாரம் தான். ஆனால் பழைய ஏற்பாடு கிறிஸ்துவின் அஸ்திபாரம் இல்லைல்ல. அது லேவி ஊழியத்துக்குரியது, மோசே உபதேசம் நியாயப்பிரமாணத்துக்குரியது. அது பூர்வத்தாருக்கு பங்கு பங்காக வகை வகையாக சொல்லப்பட்டது. அதனால் போடப்பட்ட அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு எந்த அஸ்திபாரத்தையும் யாரும் போடக்கூடாதுன்னு 1 கொரிந்தியர் 3:11 பவுல் அதுக்கு தான் சொன்னான். அதான் கண்மலையில் அஸ்திபாரம் போடப்பட்டவன் புத்தி உள்ளவன்னு சொல்கிறாரு, மணலில் கட்டுறவன் புத்தி இல்லாதவன் சொல்கிறாரு. மணல் வந்து மனிதர்களை குறிக்கும், மண்ணினாலே மனிதனை உண்டாக்குனார் இல்லையா. மனித உபதேசம், மனித பாரம்பரியம், மனித கற்பனைகள், மனித உபதேச கோட்பாடுகள் இவை முழுவதும் மண்ணை குறிக்கும். அது மோசையை குறிக்கும், பழைய ஏற்பாட்டு தலைவர்களை குறிக்கும், பரிசுத்தவான்களை குறிக்கும், பழைய ஏற்பாட்டில் உள்ள முக்கியமான நபர்களை உபதேசங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஆனாலும் அவங்க மனசர்களாக இருக்கிறதுனால மண்ணைத்தான் அதை சொல்லணும். அதில் கிறிஸ்துவ உபதேசம் அதில் ஏற்றக்கூடாது, அதில் கட்டக்கூடாது. அப்படி கட்டினா அவன் புத்தி இல்லாதவன் சொல்கிறார். நியாயந்தீர்ப்பு நாளில் அது விழுந்துடும். நியாயந்தீர்ப்பு நாளில் அது விழுந்துடும். நியாயந்தீர்ப்பு நாள் தான் அடையாளம் தான், காற்று மழை மோதும் போது அது விழுந்துரும்னு சொல்கிறாரு. ஆனால் கண்மலையில் கட்டப்பட்ட வீடு காற்று மழை மோதினாலும் அது விழாது. ஏன்னா அஸ்திவாரம் கண்மலையில் இருக்குது. அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று 1 கொரிந்தியர் 10:4 அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த கண்மலை கிறிஸ்து தான். அவர் தான் மூலக்கல். எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டவர்களாயும் அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலக்கல்லாக இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். தெளிவாக இருக்கு. ஆகவே அந்த அஸ்திபாரத்தை தவிர வேறு எந்த அஸ்திபாரத்தை போடக்கூடாது. இன்றைக்குள்ள பெந்தேகோஸ்து அமைப்புகள் புல் காஸ்பல்னு சொல்லி அடேங்கப்பா சிபிஎம் பெரிய நாங்கள் தான் தீ பெந்தேகோஸ்துனா ஒரிஜினல் நாங்கள் தான் உண்மை, இதுதான் உண்மையான சத்தியம், வேறு எங்கும் கிளைகள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம்தான். அது 19ஆம் நூற்றாண்டில் பவுல் என்பவர் சுலோனில் ஏற்படுத்தினது தான். சுலோன் பெந்தேகோஸ்து தான் முதல் இருந்துச்சு. இப்போ இந்த சண்டை எல்டிடி சண்டை வந்ததுனால அதை மாற்றி வந்து டிபிஎம்னு வச்சுட்டாங்க. அதாவது புல் காஸ்பல் பூரண சத்தியம் அந்த அர்த்தம் தான். அது டிரினிட்டி என்று சிலர் சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அந்த புரிதல் கிடையாது. பொதுவாக சிபிஎம்காரங்களுக்கு பூரண சத்தியம் மாதிரி பெரிய சத்தியம் மாதிரி நினைப்பாங்க. அதில் கிடையாது. அவங்களும் பழைய ஏற்பாடையே தான் சொல்கிறாங்க. அந்த அஸ்திபாரத்தை கரெக்டாக போடுறாங்க. இப்போ பெந்தேகோஸ்து சபைகள் எடுத்துக்கிட்டால் புரோட்டஸ்டாண்ட் சபைகளை விட, பாரம்பரிய சபைகளை விட, ஆர்சி சபைகளை விட மனம் திரும்புதல், ஞானசானம், முழுக்க ஞானசானம், அந்நிய பாஷை, பரிசுத்தாவின் அபிஷேகம், நியாயந்தீர்ப்பு அதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கிறேன். அது நல்ல மற்றவங்களோட ஒப்பிட்டால் அது நல்லா தான் இருக்கு. அதுக்கு மேலே கட்டணும் அவங்க.
பூர்ணராகும்படின்னு இருக்குது. அப்போ அந்த அஸ்திபாரம் ஓட நிறுத்தாமல் அதிலிருந்து பூரணம் அந்த மதில் கட்டணும். அப்படி கட்டாமல் திரும்ப மணலுக்கு போகிறாங்க. பழைய ஏற்பாட்டு மணல், புத்தி இல்லாதவன். திரும்ப அவன் வந்தான், இவன் வந்தான், மோசே வந்தான், ஆர்வனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய தொங்கு திரை இது, மாதுளம் பழம் இது, தொங்கும் திரை, ஆசரிப்பு கூடாரம், தட்டுமுட்டு, அந்த பணிவிடைகள், அந்த ஆர்வம் முறை, லேவி முறை, இதைத்தானே கேட்டிருக்கீங்க, இதைத்தானே இப்போ சொல்கிறாங்க அவங்க. அப்போ மேலே அஸ்திபாரத்தில் மேலே செவுறு எழுப்பாமல் அப்படியே அந்த அஸ்திபாரத்தை விட்டுட்டு மணலில் போய் அங்கே போய் ஏற்றிக்கிட்டு இருக்கான், கட்டிக்கிட்டு இருக்கான். திரும்ப அஸ்திபாரத்துக்கு வர்றான், திரும்ப மணலுக்கு போகிறான். முட்டாத்தனமாக தான், புத்தி இல்லாத மெண்டலாக தான் இருக்கானே தவிர பூர்ணராகும்படி அவன் கடந்து போகலை. புரிஞ்சுக்குங்க. ஆகவே தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம் என்று 3ஆம் வசனத்தில் இருக்குது. எபிரேயர் 6:3. எப்படியே செய்வோம்? பூர்ணராகும்படி கடந்து போவது தேவ சித்தம். அந்த மாதிரி தேவ சித்தமாக இருக்கிறதுனால சித்தமானால் இப்படியே செய்வோம். ஆகவே பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும், நீதி உள்ளவன் இன்னும் நீதியை செய்யணும். இதோ நான் சீக்கிரமாக வர்றேன் அப்படின்னு சொல்கிறார். வெளிப்படுத்துகிற விசேஷம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? 22ஆம் அதிகாரத்தில் 11, 12 அதில் போட்டிருக்கு இல்லையா? அப்போ அவருடைய வருகைக்கு முன்னாடி நம்ம பூர்ணப்பட வேண்டியதாக இருக்குது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால் இதோ ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்ததுன்னு இருக்குல்ல. அப்போ அந்த கல்யாணமாகிய அந்த கிறிஸ்துவாகிய அந்த மணவாளனுக்கு மணவாட்டி பூரண வடிவாக, பூரணவதியாக, பழுதில்லாதவளாக, கற்புள்ள புத்தி உள்ள கன்னிகைகளாக மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு பவுல் சொன்ன மாதிரி மணவாட்டி பூர்ணப்படணும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறான், ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஏவாள் எப்படி வஞ்சிக்கப்பட்டாலோ அதுபோல் இன்றைக்குள்ள சபைகள், மணவாட்டி சாணத்தில் கற்புள்ள கன்னிகையாக ஒப்பு கொடுத்த அந்த சபைகள், சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது மாதிரி இவங்களையும் வஞ்சிச்சு விடுமோ என்று நான் பயந்திருக்கேன். அன்னைக்குள்ள ஏவாளை சர்ப்பரூபம் கொண்டு ஏமாத்துறது மாதிரி இன்றைக்குள்ள ஏவாளாகிய சபையை வேறொரு இயேசுவாக, வேறொரு சுவிசேஷமாக, வேறொரு ஆவியாக, ஆதி அப்போஸ்தலர் பிரசங்கியாத அந்த வேறொரு ஊழியத்தை தான் இன்றைக்கி பிசாசி சொல்லி வஞ்சிச்சுக்கிட்டு இருக்கான்னு அதில் 4ஆம் வசனத்தில் இருக்கு. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்குள்ள பிரசங்கியார்கள்லாம் வேறொரு சுவிசேஷம், வேறொரு இயேசுவை, வேறொரு ஆவியில் தான் ஏங்கி அவனும் கெட்டு மக்களையும் கெடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர ஆதி அப்போஸ்தல சத்தியத்துக்கு, ஒரிஜினலுக்கு அவங்க வரலை. வந்தும் வராமல், கேட்டும் கேட்காம, தூங்குறவ மாதிரி நடக்கிற மனிதர்களை மரங்களைப் போல மங்களாக காண்கிற அந்த ஒரு அவல நிலைமை தான் இன்றைக்கி இருக்கே தவிர பூரணவதி ஒன்றிலே பழுதொன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் இல்லை. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் இந்த மாதிரி வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்க அதில் என்ன போட்டிருக்குன்னா, மாம்சத்திலையும் ஆவியிலும் உண்டான அசூசி நீங்கத்தக்கதாக நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலே தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம்னு போட்டிருக்கு. அசூசி. அப்போ இந்த அசூசியும் உலகத்தில் இருக்கிறதுனால உலகத்திலிருந்து வரும். கரை திரை முதலான ஒன்றும்
பிழை இல்லாத சபையாக தமக்கு முன் நிறுத்தும்படி தம்மைத்தாமே இயேசு ஒப்பு கொடுத்தாருன்னு எபேசியர் 5:26 27 இருக்கு இல்லையா? கரை திரை அந்த இதெல்லாம், அந்த கரை திரைன்னு சொல்கிறது உலகத்தால் வர்றது. யாக்கோப்பு 1:27 இருக்கு இல்லையா? உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியாக இருக்குன்றது. உலகத்தில் நம்ம இருப்பதுனால உலக இச்சைகள், உலக ஆசைகள், உலக தூசிகள், உலக காரியங்களில் கரைபடுவது உண்டு. அதனால தான் ஆண்டவர் அலங்கார வஸ்திரங்களை தர்றாரு, ரட்சிப்பின் வஸ்திரங்களை தர்றாரு, நீதியின் சால்வுகளை தர்றாரு. இவைகளெல்லாம் ஒரு மணவாட்டிக்கு உபதேசத்தில் அலங்காரமாக இருக்கு. அதாவது உபதேசத்தில் உங்களை அலங்கரிக்கத்தக்கதாக அப்படின்னு இருக்கு இல்லையா? தீத்து 2:9 இருக்குது. அதான் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வது. அந்த அலங்காரம் தான் உபதேசத்தினாலே அலங்கரிக்கத்தக்கதாக அப்படின்னு போட்டிருக்கு, வசனத்தினாலே. இந்த வசனத்தினால தான் நம்மளை அலங்கரிக்க உபதேசிக்க வேண்டியது இருக்குது. அந்த வசனம் இயேசு சொன்ன வசனம்தான். நான் சொன்ன உபதேசத்தினால இப்பொழுதே நீங்கள் பரிசுத்தமாக இருக்கீங்கன்னு சொல்லி யோவான் 15:3 இருக்குது. பழைய ஏற்பாட்டு உபதேசம் பூரணப்படுத்தாது. அது பங்கு பங்காக வகை வகையாக இயேசு சொல்லாத தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியமாகும். அது யூதர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் தான் பொருந்துமே தவிர முழு உலகத்துக்கும் அது வராது. சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கன்னு தானே சொல்கிறாரு. யூதர்கள் சகல ஜாதிகளில் ஒரு குறிப்பே தவிர அவங்களே சகல ஜாதிகளை ஆகாது. மற்ற ஜாதிகள்லாம் வெறுப்பாங்க, ஒதுக்குவாங்க. நாய்களாக புற ஜாதிகளை நினைக்கிறது தான் யூதர்கள், மதவெறி ஜாதி வெறி உள்ளவங்க. இயேசுவின் உபதேசம் உலகம் முழுவதும் சர்வ சிருஷ்டிக்கு சீசராக்குவது தான் அவருடைய திட்டம். ஏன்னா ஒருவராது கெட்டு போகுது தேவனுடைய சித்தம் இல்லையே. 2 தீமோத்தேயு 3:9 இருக்கு இல்லையா? ஒருவராது கெட்டு போகுது பிதாவின் சித்தம் இல்லை, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல் நீடிய பொறுமையோடு இருக்கிறார் இருக்கு இல்லையா? 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவாய் அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கார். தேவ சித்தம் அதுதான். அந்த சித்தத்துக்கு தான் இயேசுவை ஒப்பு கொடுத்தார். தேவனே, இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ நான் வருகிறேன், புஸ்தக துறையில் என்னை குறித்து எழுதியிருக்கேன்னு சொல்லி எபிரேயர் 10:7 சொன்னது உங்களுக்கெல்லாம் தெரியும். தேவ சித்தப்படி செய்யத்தான் இயேசு வந்தார். அதை உறுதியாக்கும்படி தான் அந்த தேவனே பேசினார். மத்தேயு 14 எலியா இருந்தாலும் மோசே இருந்தாலும் அவங்க எல்லாரையும் ஓவர்டாக் பண்ணி இவர் தான் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேலே தான் நான் பிரியமாக இருக்கேன், இவருக்கு செவி கொடுங்கன்னு ஆதி அப்போஸ்தலர்களுக்கு தேவனே நேரடியாக பேசினார். மறுரூப மலையில் உங்களுக்கு தெரியும்ல, மோசே இருக்கான், எலியா இருக்கான், அவங்களுக்கும் கொடுங்க செவி கொடுங்கன்னு சொல்லலை தேவன். இயேசுவுக்கு தான் செவி கொடுக்க சொன்னார் அப்போஸ்தலர்களுக்கு. அதனால தான் அந்த அப்போஸ்தலர்கள் யூதர்களிலிருந்து வந்தாலும் பழைய ஏற்பாட்டிலிருந்து வந்தாலும் மோசே நியாயப்பிரமாணத்தில் இருந்தாலும் அதை விட்டுட்டு இயேசுவுக்கே செவி கொடுத்து இயேசுவின் உபதேசத்தையே அவங்க அஸ்திவாரமாக ஆக்கி அதிலேயே சுவர் கட்டி மாளிகை கட்டி மாளிகை முழுவதும் இசைவாக இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது என்று அவங்க எழுதினாங்க. அதுதான் தேவாலயம், பரிசுத்த ஆலயம், அதுதான் சபை, அதுதான் நீங்களே அந்த ஆலயம்னு சொல்கிறது. அதுதான் அந்த சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும், மற்றதெல்லாம் கைவிடப்படும். ஆகவே தேவ பிள்ளைகளே, பெந்தேகோஸ்து அமைப்புகள் இன்றைக்கி செய்கிற ஒரு அவல நிலைமை என்னென்னா, அந்த அஸ்திவாரத்தில் வீடு கட்டாமல் கட்டடம் எழுப்பாமல் பூர்ணமாக அதை ஆக்காமல் திரும்ப மணலுக்கே போய் பழைய ஏற்பாட்டு உபதேசத்தையே மோசே காரியத்தையே சொல்லிக்கிட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு வேறு விளக்கம் வேறு சொல்லிக்கிட்டு ஒரு வாரமாக நடத்துகிறான ஒருத்தன். இந்த மாதிரியே நேரத்தை காலத்தை வேஸ்டாக்கி வீணாக்கி கிறிஸ்தவங்களாக பல ஜாதிகளிலிருந்து பல இனத்திலிருந்து கிறிஸ்தவங்களாக வந்த அப்பாவி ஜனங்களை திரும்ப பேக்கிலேயே முற்போக்கில் கொண்டு போகாமல் பிற்போக்கிலேயே கொண்டு போய் பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கு சொல்லப்பட்டதை இவங்களுக்கு சொல்லி
இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வேதத்தை இவங்களுக்கு சொல்லி கொடுத்து இவங்களை கிறிஸ்தவங்களாக வந்தவங்களை யூதர்களாக மாற்றுகிற, இஸ்ரேல் ஜனங்களாக மாற்றுகிற அபாய நிலைமை தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் நானும் ஒருத்தனாக இருந்தவன் தான் என் கண்ணை திறந்து வேறு பிரித்து இன்றைக்கி பிரிக்கப்பட்ட அனுபவத்தில் நான் இருக்கிறதுனால இந்த பகுத்தறிவோடு இந்த சத்தியத்தை சொல்கிறேன். ஆகவே காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் குழந்தைகளைப் போல பால் உண்ணத்தக்கவளாய் பழைய ஏற்பாட்டையே பிடிச்சி தொங்காமல் இனிமேலாவது நன்மை தீமை அறியத்தக்க பூர்ணராகும்படி பகுத்தறிவுள்ளவர்களாய் நாம் பூர்ண மனவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தப்படுத்துவோமாக. தேவனுடைய சித்தம் இதுதான், இப்படியே செய்வோம் என்று அன்போடு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நாளைக்கு தொடர்ந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பதிவுகளை ஒவ்வொரு பதிவிலையும் ஒரு சத்தியத்தை உண்மையை சொல்லி உங்களை பூரணத்துக்கு வழி நடத்த அடியேனை கர்த்தர் படுத்துறத நீங்கள் புரிஞ்சு அறிஞ்சு நீங்களும் அதை பயன்படுத்தி பூரணம் அடையும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். நாளைக்கு சந்திக்கலாம்.